எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டரில் இருக்க ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி சப்ஜெக்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். என்ன கொஷின் எந்த யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் 4ல் இருக்க சேஃப்டி ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் உமன் அட் ஸ்கூல், ஹோம் அண்ட் ஒர்க் பிளேஸ். இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு கொஷினே இது தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினும் இதான், ரொம்ப ஈஸியான கொஷினும் இதான். ஸோ இந்த கொஷினை நான் என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் போட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த கொஷினை 5 மார்க்கில் கேட்டாலும் சரி, 10 மார்க்கில் கேட்டாலும் சரி, நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியும். இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான். இப்போது ரீசெண்டாக நடந்துகிட்ருக்க பாயிண்ட்ஸ் தான் இதுலேயுமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு எழுதலாம். மார்க் கண்டிப்பாக போடுவாங்க. ஃபஸ்ட்டு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கேர்ள்ஸாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், ஸ்கூல், ஹோம் அண்ட் ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸை அவங்க பாதுகாத்துக்கணும், அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதான் பாயிண்ட்டாக ஒரு இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹோமை பார்த்துடலாம். ஹோம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கும். நமக்கு எல்லா இடத்துலையும் சேஃப்டி இருக்குது. நம்ம கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கவே கூடாது. எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம். ஸோ எப்போவுமே ஒரு அவேர்னஸோடவே இருக்கணும். சரௌண்டிங்ஸை சுற்றி இருக்கும்போது யாருனாலுமே நமக்கு பிரச்சனை வரலாம். பக்கத்து வீட்டில் ப்ராப்ளம் நடக்கும்போது கூட அது ரிலேட்டடாக நமக்கு ப்ராப்ளம் நடக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவேர்னஸாக இருக்கணும். செகண்ட் ஒன் யார் கூட பேசினாலும் ஃபஸ்ட்டு ஐ கான்டாக்டை பார்க்கணும். இப்போ நம்ம ஒருத்தவங்க கூட வெளியில் நின்று பேசுகிறோம், இல்லை வெளியில் நின்று பார்க்குறோம், இல்லை நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் அவங்க யாரை பார்க்குறாங்க, அந்த கேஸை நமக்கு ஏதாவது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டரில் இருக்க ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி சப்ஜெக்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். என்ன கொஷின், என்ன யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிட் 4ல் இருக்க சேஃப்டி ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் உமன் அட் ஸ்கூல், ஹோம் அண்ட் ஒர்க் பிளேஸ். இந்த கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிட் 4ல் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் அண்ட் ஃபஸ்ட்டு கொஷினும் இது தான். ஸோ என்ன கொஷின் அப்படின்றத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். நம்மளோட கேர்ள்ஸ் அண்ட் உமன் இவங்களுக்கு ஹோம், ஸ்கூல் அண்ட் ஒர்க் பிளேஸில் என்ன மாதிரியான சேஃப்டி இருக்கணும், அவங்க எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ஸ் தான். ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸ் போட்டே இருக்குது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒன் டைம் கேட்டாலே நீங்கள் எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டால் அட்டன் பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஹோம் எடுத்துக்கலாம். ஹோமில் பார்க்கும்போது எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. சரௌண்டிங்ஸ்னால நமக்கு எப்போ வேணால் எந்த ப்ராப்ளம் வேணாலும் நடக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு தெளிந்த புத்தியோடவே நம்ம இருக்கணும். ரெண்டாவது ஐ கான்டாக்ட். நம்ம யார்கிட்டயாவது பேசுகிறோம், தேர்ட் பர்சன் கிட்ட யாராவது நமக்கு பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட ஏதாச்சும் இப்போ கொரியர் கொடுக்க வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யாராக வேணால் தேர்ட் பர்சனாக இருக்கலாம். அப்படி வரும்போது அவங்களோட ஐ கான்டாக்டில் நம்ம இருக்கணும். நெக்ஸ்ட் எப்போவுமே அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே மூடி வைக்கணும். கர்டன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம எப்போவுமே நம்ம ஏரியாவில் ஏதாவது க்ரைம் நடந்திருக்கா, குற்றம் நடந்திருக்கா, திருட்டு நடந்திருக்கா, கொலை நடந்திருக்கா, இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நடந்திருக்கா அப்படின்றத ரிசர்ச் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாக் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளால் யாரும் இல்லாதப்போ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியலன்ற சுச்சுவேஷன் அந்த மாதிரியான ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாக் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இஃப் சம்ஒன் ட்ரைஸ் டு ஃபோர்ஸ் யூ டு எ டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், டூ நாட் கோ. நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது இதை தரோம், இல்லை நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு யாராச்சும் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. அதே மாதிரி எப்போவுமே யாருன்னு தெரியாத போது நம்ம கதவை திறந்து அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. டோன்ட் ஓப்பன் யுவர் ஹவுஸ் டோர் வித்தவுட் நோயிங் ஹூ இஸ் ஆன் த அதர் சைட். யார் அந்த சைடு இருக்காங்கன்னு தெரியாமல், இல்லை யாராவது மூணாவது மனுஷங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க கூட நம்ம ஃபுல்லாக டோர் ஓப்பன் பண்ணி அவங்களோட கான்டாக்டில் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஒரு வெப்பன்ஸை கையில் எடுத்துக்கணும். வெப்பன் சொல்லும் போதுட்டு வயலன்ஸான வெப்பன்ஸ் கிடையாது. நம்ம சேஃப்டிக்காக சின்னதாக என்ன வெப்பன் யூஸ் பண்ண முடியுமோ அதை வச்சுக்கும் போது நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற ட்ரைனிங் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அக்கம் பக்கத்தில் ஒரு கனெக்ஷன்ஸோடவே இருக்கணும். நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம அவங்க கூட எப்போவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரதர் சிஸ்டர்ஹுல்ல நம்ம இருக்கணும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன், நெவர் எவர் கிவ் அப். நம்ம பயந்துட்டு எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஐயோ நம்ம இதை வெளியில் சொன்னால் நமக்கு ப்ராப்ளம் வந்துடுவோம், நம்மளே இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே நெவர் வாக் அலோன் அட் நைட். அந்த நைட் டியூஷன் முடிச்சுட்டு வர்றது, அந்த மாதிரி நைட் டைமில் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா நைட் டைமில் தனியாக எப்போவுமே வரக்கூடாது. நெக்ஸ்ட் எப்போவுமே எமர்ஜென்சிக்கு கேஷ் நம்ம வச்சுக்கணும், தப்பு கிடையாது. நிறைய அமௌண்ட் வச்சுக்க தேவையில்ல, பட் எமர்ஜென்சி
எமர்ஜென்சியாக நமக்கு இன்றைக்கி ஆட்டோவில் போக வேண்டியதாக இருக்கும், இல்லை ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு பஸ்ஸில் போக வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு எமர்ஜென்சிக்கு கேஷ் வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் போய் தங்குறது, இல்லை பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி ரொம்ப தூரமாக போய் அதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் நமக்கு ஆல்வேஸ் தேவை, எப்போவுமே நமக்கு தேவை. ஒரு நிறைய பேர்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ குழந்தைங்களாம் ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க, குழந்தைங்கள கூட அப்பா அம்மா ஃபோன் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனால் நிறைய பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பர்ஸ் எல்லாம் கையில் எழுதி வச்சுக்கிறேன், நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன், மிஸ் பண்ணிடுறாங்க. அதனாலே நிறைய குழந்தைங்களாம் நிறைய பேர் தொலைஞ்சு போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காமல் எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே கேம்பஸை விட்டு வெளியில் போய் நம்ம ஒரு விஷயத்தை வாங்கணும் அப்படின்றத நினைக்கிறத தவிர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே இந்த பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரியான சின்னதாக உங்களோட வயசுக்கு என்ன தேவையோ உங்களை பாதுகாத்துக்கிறது அதை கேரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத லிசன் பண்ணுறது இன்னும் நல்லது. அவங்க யார் கூட பழகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, இல்லை யார் ஏதாவது கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ, அந்த மாதிரியான விஷயங்களை லிசன் பண்ணி அது பண்ணி நடக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பி கேர்ஃபுல் வாட் யூ போஸ்ட். இப்போ வந்து சோஷியல் மீடியா ரொம்பவே வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போகிறதாகட்டும், ஃபேஸ்புக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் போகிறதாகட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டுறக்கூடாது. நமக்குன்னு ஒரு ப்ரைவசி கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு எப்போவுமே நம்மளை பற்றியான ஒரு கேர் நமக்கு இருந்துகிட்ருக்கும். மற்றவங்க நம்ம கேர் பண்ணுறதை தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு கேர் பண்ணிக்கணும். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு விரும்பினா மட்டும்தான் உங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தற்காத்து கொள்வீங்க. நெக்ஸ்ட்டு டோன்ட் பார்ட்டி டு ஹார்ட். நான் தான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட் திருப்பி ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவங்க வற்புறுத்தி அந்த பார்ட்டிக்கு நான் போயே ஆவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து டோன்ட் லெட் எனி டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. உங்கள் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிற அளவுக்கு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் உரிமை கொடுக்காமல் இருக்கிறது இன்னும் பெட்டர். நெக்ஸ்ட் ஒர்க் பிளேஸ்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ஒர்க்குன்றதை தெரிஞ்சுக்கிறத விட அந்த ஒர்க்கில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனில் என்ன ரிஸ்க்கெல்லாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செகண்ட், நமக்கு அது ரிலேட்டடான ஸ்ட்ரெஸ் வரும்போது அதை ரெடியூஸ் பண்ணிக்கணும். அது ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம தேவையில்லாத பழக்கத்துக்கெலாம் அடிமைத்தனம் ஆயிடும். ஸோ அதை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு நோ யுவர் எமர்ஜென்சி. உங்களோட கம்பெனியில் வந்து ஏதாவது எமர்ஜென்சி பிளான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை உங்களுக்கு தேவை வரும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு வியர் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் டு சூட் த டாஸ்க். நீங்கள் வந்து அது ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸை வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆபத்தான இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அந்த தன்னை தற்காத்துக்கிறதுக்கு என்னவோ அதை வந்து நீங்கள் வியர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் எனி ப்ரோக்கன். அது மாதிரி ஏதாவது வந்து ஒரு இடத்துல டேமேஜாக இருக்குது, அந்த இடம் வந்து நமக்கு பாதுகாப்பான இடம் இல்லைன்னா அந்த இடத்த நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணணும்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் உங்களோட கம்பெனியில். இப்போ இந்த இடத்துல லைட் உடஞ்சிருக்கு, இன்னும் 10 நிமிஷத்துக்கு அந்த லைட் நம்ம தலை மேலே விழப்போகுது, இல்லை அந்த ஃபேன் வந்து சரியில்லை, சேர் வந்து உடஞ்சிருக்கு, இந்த மாதிரியான கண்ணாடி உடஞ்சிருக்கு, இதனால் நமக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்கள் கம்பெனியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட கம்பெனியில் ஏதாவது ஒருத்தவங்க மேலே சந்தேகம் இருக்குது, அவங்களால நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த இடத்துல செக்யூரிட்டி இல்லை அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இமிடியட்டாக அது ரிலேட்டடான உங்கள் மேனேஜர்கிட்டையோ இல்லை ஹையர் ஆஃபீஸர்கிட்டையோ நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களோட வேலையை வந்து நீங்கள் ஒழுங்காக பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா உங்களோட சேஃப்டி. நீங்கள் ஹோமில் இருக்கும் போது இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஸ்கூலில் இருக்கும் போது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும், ஒர்க் பிளேஸில் இருக்கும் போது என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணுன்ற பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது மட்டும்தான் எழுதணும்னு இல்லை, இது தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் தாராளமாக எழுதலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பாடி அப்ஜெக்டிஃபிகேஷன் கொஷின் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எக்ஸாம்குள்ளே போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள்லாம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வீடியோஸ் வந்து நான் நிறைய போஸ்ட் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எ வீடியோ.